தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மக்களவை தேர்தலில் போட்டியிடலாம் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். ரமேஷ், ஒருவேளை அவர் போட்டியிட்டால் அவர் எந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பாஜக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை இறுதி செய்வதற்காக நேற்று இரவு பிரதமர் மோடி தலைமையில் பாஜகவினுடைய மத்திய தேர்தல் குழு கூட்டம் நடைபெற்றது. 11 மணிக்கு தொடங்கிய இந்த கூட்டம் சுமார் 4 மணி நேரம், அதாவது அதிகாலை 3:30 மணி வரை நடைபெற்றிருக்கிறது. இதில் பல்வேறு தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர் பட்டியல் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, அஸ்ஸாம், அதே போல குஜராத், ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் பாஜக எந்தெந்த தொகுதிகளில் எல்லாம் சவாலாக இருக்கிறதோ அந்த தொகுதிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் தேர்தலில் போட்டியிட பாஜக தலைமை சீட் வழங்கி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஏறத்தாழ 150 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் என்பது நேற்றைய தினம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏனென்றால் பாஜக ஒட்டுமொத்தமாக சுமார் 450 தொகுதிகளிலே போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த 450 தொகுதியிலே அவர் 150, 150, 150 3 பகுதிகளாக பிரித்துள்ளார்கள். முதல் 150 என்பது பாஜக இதுவரை வெற்றி பெற்றிராத தொகுதிகள். அடுத்த 150 என்பது பாஜக நூலிலையில் வெற்றியை தவறவிட்ட தொகுதிகள். அடுத்த 150 என்பது பாஜக நிச்சயமாக வெற்றி பெற்றுள்ள தொகுதிகள் என்கிற அடிப்படையிலே அந்த தொகுதிகள் என்பது 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழகத்தில் தற்போது பாஜக தலைமையில் ஒரு அணியை கட்டமைத்து வருகின்றது. அதில் பல முக்கிய மத்திய அமைச்சர்கள், முக்கிய பிரமுகர்களை வேட்பாளராக நிறுத்த பாஜக தலைமை தீவிரமாக பரிசீலித்து வருகிறது. குறிப்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரும் தமிழகம் அல்லது புதுச்சேரியிலிருந்து போட்டியிட வைக்க பாஜக தலைமை திட்டமிட்டு வருகிறது. அவர்களுக்கு அண்மையில் நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அந்த வகையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் போட்டியிட வைப்பதற்கு பாஜக தலைமை திட்டமிட்டிருக்கிறது. அவருடைய பெயரும் கூட நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த பாஜகவினுடைய கூட்டத்தில் இறுதி செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அநேகமாக அவர் கரூர் அல்லது கோவை மக்களவை தொகுதியிலே போட்டியிடக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்னும் ஓரிரு நாட்களில், அநேகமாக நாளை அல்லது இன்று இரவு கூட இந்த முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகலாம். அதில் யார் யாருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பது குறித்த விவரங்கள் தெரிய வரும். முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.